வணக்கம். அதாவது பவித்ரா, கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் அடிப்படையில் மேலும் 17 வயது சிறுவன் உட்பட முருகன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் 23 வயது நிரம்பிய இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன், அவரது நண்பர்கள் திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த 4 பேரை கைது செய்யப்பட்டனர். இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பாப்பநாடு பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 4 பேர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு இருசக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் 6 அமர சாவகாசமாக செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் மேலும் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என பல்வேறு கோணங்களில் போலீசார் துப்பு துலக்கி இருந்த போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 17 வயது சிறுவன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த வேல்முருகன் உட்பட 2 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை மொத்தம் இந்த கூட்டு பாலியல் தொடர்பாக மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் மேலும் பூதாகரமாக வெடித்து மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா.